ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்போம். நம்மளுக்கு பிடிச்ச வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கலான்னு சொல்லி நினைப்போம். ஆனால் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் இல்லாமல், தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டும் இல்லாமல் வித்தின் வந்து 3 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோஸை நம்ம மொபைல் கேலரிக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இருங்க அவர் தான் சொல்லிட்டார்ல. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோஸுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் பேக் வந்துடுங்க. ஸோ உங்கள் மொபைலில் கண்டிப்பாக டெலகிராம் இருக்கும். அப்படி இல்லைன்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச்சிங்கில் வந்து இன்ஸ்டாகிராம் சேவர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஸோ நீங்கள் அப்படி சர்ச் பண்ணதையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சேவரோட பாட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து ரீஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது ஸ்டார்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். ஸோ வித்தின் ஒரு 5 செகண்ட்லேயே உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து கேலரிக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு கேலரிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் கேலரியில் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிரும். ஸோ இதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ரீல்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டோரிஸாக இருந்தாலும் சரி, வித்தின் 3 மினிட்ஸ் கூட ஆகலை அதுக்குள்ளே நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் எல்லாமே சேவ் பண்ணிக்க முடியும் நம்ம மொபைல் கேலரிக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுமே இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் வந்து சேவ் பண்ண தெரியாமல் இருக்கலாம். இந்த ஒரு வீடியோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலினாலும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கும் ஃபேஸ்புக் ஐடி லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலினா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேம் டெலகிராமில் ஜாயின் பண்ணலினாலும் டெலகிராமில் போயிட்டு ஜிகே டெக் இன்ஃபோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் லோகோ வரும். ஸோ அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.